வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். பிப்ரவரி 1. சேலம் அருகே ஆல்கொல்லி பாலத்தை சீரமைப்பு செய்ய கோரிக்கை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆல்கொல்லி பாலம் என்று அழைக்கப்படும் பாலம் சில ஆண்டுகள் முன்பு புதியதாக கட்டியதாக தெரிகிறது. இந்நிலையில் பாலம் சிமெண்ட் கான்கிரீட் உடைந்து பள்ளம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது. பாலத்தின் கான்கிரீட் சிதிலமடைந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ஜனவரி 8ஆம் தேதி பாலம் செத்துப்போச்சு என்று பாலத்திற்கு வெள்ளை வேட்டி போர்த்தி மாலை அணிவித்து நூதன போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அன்று தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து கான்கிரீட் உடைந்த இடங்களில் பஞ்சர் ஒட்டி சென்றனர். மறுநாளே மீண்டும் உடைந்து கம்பிகள் வெளிவந்து விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. பேரிக்காடு வைத்து குண்டுகுழிகளை மறைத்துள்ளனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. எனவே பலமுறை புகார் அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் எந்த பயனும் இல்லை என்றும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கோட்ட செயலாளர் சின்னையன் அவர்கள் தனது பேட்டியின் வாயிலாக தெரிவிக்கின்றார். வணக்கம். நான் சிபிஎம்எல்லுடைய கோட்டம் செயலாளர். என்னுடைய பெயர் சின்னையன். மக்களுக்கு உண்டான பணிகளை பெரிய அளவில் பாதுகாக்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் ஆத்தூர் மெயின் ரோடு, இந்த மெயின் ரோடு இது ஆல்கொல்லி பாலங்கிறது பெயர். ஏற்கனவே ஆல்கொல்லி பாலங்கிறது அந்த பாலத்துக்கு பெயர். இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரியான டேமேஜ் ஆகிட்டு நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திருக்கிறோம். அதன் வாயிலாக ஒரு சின்ன பஞ்சர் மட்டும் போட்டாங்க. சைக்கிள் கடைக்கார மாதிரி டூவீலர் மாதிரி பஞ்சரை போட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பழிவாங்கிற நோக்கத்தோட கொலை பண்ணிக்கூட நோக்கத்தோட இன்றைக்கி இது பெரிய அளவில் கம்பியை தூக்கி கொலை பண்ண ரெடியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிங்க இதில் தாசில்தார் போகிறாரு, ஆடிஓ போகிறாரு, எல்லா அதிகாரிகளும் போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேரிக்காடு இருக்குது. ஒரு காலத்தில் பேரிக்காடு வச்சுருக்குறாங்க. இது மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க. எனவே இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து உடனடியாக இந்த பாலத்தை இடித்து கிளியர் பண்ணி சுத்தமாக மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அளவில் நல்ல விதத்தை அந்த பாலத்தை சீர் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லை, இது உடனடியாக இந்த நடவடிக்கை அதிகாரி எடுக்க வேண்டும் சொன்னால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டமாக அரியதாக நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய சிபிஎம்எல் மார்க்சிஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சியர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் மறியல் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தரமற்ற பாலம் கட்டிய கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாலம் தரமானது என்று உறுதி செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து செம்முகில்.